ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர் கட்டிடுவார் என்று சொல்லி ஆண்டவர் சங்கீதக்காரன் அழகா எழுதுகிறார். ஆண்டு வாக்கு பண்ணுகிறார், உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி நான் என் தூதரை உனக்காக அனுப்புவேன் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை நான் தனித்து பயணம் பண்ணுகிறேனே, என்னோடு வருவதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து, ஏதோ ஒரு போராட்டங்களை குறித்து கலங்கி போயிருக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உங்க வழிகளிலே கர்த்தர் உங்களுக்கு தூதனை அனுப்புவார். நீங்க தனிமையா இருப்பதல்ல, தனிமையாய் பயணம் செய்வதல்ல, தனிமையா போறேன் என்று கவலைப்படாதீங்க. கர்த்தர் தூதனை அனுப்புகிற ஆண்டவர். நம்முடைய பாதம் கல் இடாதபடி தூதர்கள் தங்கள் கைகளை ஏந்தி கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வழிகள் நம்மளை பாதுகாக்கும்படி, வழிகளில் எந்த ஒரு காரியம் நமக்கு நடக்காதபடி, அசம்பவம் ஏற்படாதபடி நம்முடைய ஆண்டவர் தூதர்களை கொண்டு பாதுகாக்கிற ஆண்டவரா. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு தூதனை அனுப்புவார். ஒருவேளை நீங்க செய்கிற காரியங்களை அல்லது தனிமையாய் இருக்கிறோம் என்கிற அங்கலாய்க்கிற அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு தூதனை அனுப்பி நல்ல ஒரு பாதுகாப்பா இருப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்க வழிகளிலே கர்த்தர் பாதுகாப்பை, நீங்க போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்க போகிற பாதைகளில, எங்க வழிகளில உங்களுடைய தூதனை அனுப்புகிறதுக்காக, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதுக்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம். எங்களை விசேஷமாய் எங்களை பாதுகாத்து எங்களோடு கூட பயணம் செய்கிற ஆண்டவர், உங்களுடைய பாதுகாப்பை வைத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாள் முழுவதும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தாரும், தூதனை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.